Hi friends, welcome to Nitya's Woman Kitchen. இன்னைக்கு நம்ம சூப்பரான டிப்ஸோட தான் வந்திருக்கோம். இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிப் நம்பர் 1. இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கால் விரல்கள் அந்த பெரிய விரல் பார்த்தீங்கன்னா குழி நகமாக இருக்கும், ஒரு மாதிரி சொத்தையாக இருக்கும். அந்த நகமுமே பார்த்தீங்கன்னா கருப்பாக மாறி இருக்கும். குழி நகம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, சொத்தை அதாவது கால் நகம் சொத்தையாக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த டிப்பை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமே சரியாயிடும். அது என்னென்னா, ஒரு 2 பல் பூண்டு இல்லைன்னா 3 பல் பூண்டு எடுத்து நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக வினிகர் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. அதை நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த கால் விரல் குழிநகம் பிரச்சனையோ இல்லை சொத்தை பிரச்சனையோ கருப்பாக மாறி இருந்தாலோ அந்த நகத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த விரலில் மேலே அந்த நகத்தை சுற்றிலும் வச்சுருங்க. இந்த பேஸ்ட்டை வச்சுட்டு ஒரு கவர் போட்டு நல்லா கட்டிட்டு படுத்துக்கோங்க. ஏன்னா கவர் போட்டு கட்டினா தான் அது உள்ளே இருக்கிற அந்த பேஸ்ட், அந்த தண்ணி எதுவுமே வெளியே வராது. இதே நீங்கள் துணியை வச்சு கட்டிட்டீங்க அப்படின்னா தண்ணி வெளியே வந்துடும். அந்த ஈரம்லாம் வெளியே உங்களோட பெட்ஷீட்டு இதெல்லாம் மஞ்சளாக மாறிடும். அதனால் நீங்கள் கவர் போட்டு கட்டிக்கோங்க, நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. மார்னிங் எழுந்ததும் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதாங்க. இதை நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு குழிநகம் பிரச்சனை சரியாயிடும். விரல் சொத்தையாக இருக்குது, அந்த நகம் சொத்தையாக இருக்குன்னா அதுவுமே மாறிடும். கருப்பாக இருந்தாலுமே அந்த நகமே மாறிட்டு நல்ல நகம் வளர ஆரம்பிச்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2. நம்ம விம்பார்லாம் பாத்திரம் தேய்க்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா அது குழன்னு மாறிட்டு சீக்கிரமாக நம்மளுக்கு 1 மாதம் கூட வராது. ஒரு சோப்பு 1 மாதத்துக்கு கூட வராது. ஒரு 15-20 நாள்லேயே ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஆனால் நம்ம நிறைய வேஸ்ட்டு தான் பண்ணியிருப்போமே தவிர யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த மாதிரி வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி விம்பார் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த மேலே இருக்கிற கவர் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அந்த 4 சைடும் அந்த கவர் அப்படியே இருக்கணும் இல்லைங்களா? இல்லாட்டி நம்ம வச்சு யூஸ் பண்ண அந்த கவருமே வந்துடும். அது உள்ளே தண்ணி போயிட்டு மறுபடியும் அந்த சோப்பு குழன்னு மாறிடும். அந்த மாதிரி மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து அந்த 4 சைடும் கவர் ஆகுற மாதிரி போட்டு விட்டுட்டு இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, இதே மாதிரி நீங்கள் சோப்பு யூஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா நல்லா 1 மாதம் வரைக்கும் கூட ஒரு சோப்பு, எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் 1 மாதம் வரைக்கும் கூட ஒரு சோப்பு வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3. நம்ம தலைக்கு குளித்தோம் அப்படின்னா தலை ரொம்பவே சிக்காக மாறிடும். அதுக்கு நம்ம சீரம்லாம் அப்ளை பண்ணுவோம். அந்த மாதிரி எதுவுமே அப்ளை பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுன்னு தலைமுடி சிக்கு சீக்கிரம் எடுத்துடலாம், ஈஸியாக எடுத்துடலாம். அதே நேரத்தில் நம்ம முடியுமே நல்லா ஷைனிங்காக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு தட்டு எடுத்துகிட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு 4 ட்ராப் அளவுக்கு கோகோனட் ஆயில் ஊற்றிட்டு அதில் நீங்கள் எந்த சீப்பில் சிக்கு எடுப்பீங்களோ அந்த சீப்பை அந்த தண்ணியில் போட்டுருங்க. போட்டு எடுத்துகிட்டு நீங்கள் தலைக்கு வார ஆரம்பிங்க. அது வார ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா ஸ்மூத்தாக வரும். சிக்குமே உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி இருக்காது, நல்லா ஸ்மூத்தாக வரும். சீரம் அப்ளை பண்ண மாதிரியே இருக்கும். அதே நேரத்தில் உங்களோட ஹேர் கூட நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் உடனே அந்த தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே வார ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதனால் தலைமுடி எண்ணெய் வச்ச மாதிரி இருக்குமா அப்படின்லாம் ஃபீல் பண்ண வேணாம். எண்ணெய் வச்ச மாதிரிலாம் நிறையலாம் இருக்கவே இருக்காது. உங்களுக்கு ஷைனிங்காக தான் இருக்குமே தவிர உங்களுக்கு ரொம்ப ஆயில் அப்ளை பண்ண மாதிரிலாம் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4. நம்ம குக்கரில் வர பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மூடியால் வரும், ஒன்று கேஸ்கட்டால் வரும். இந்த மூடியில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஹோல்ஸில் ஏதாவது சாதமோ இல்லை பருப்போ ஏதாவது நம்ம என்ன வைக்கிறோமோ அது அடைச்சிக்கிச்சு அப்படின்னாலே அது மறுபடியும் நம்ம அது வெளியே வராமல் இருந்தது அப்படின்னா, நம்ம என்ன தான் வாஷ் பண்ணாலும் வெளியே வராமல் இருந்தது அப்படின்னா கட்டாயமாக அது இன்னொரு நாள் பிரச்சனை தான் கொடுக்கும். குக்கர் வெடிக்கிற சம்பவங்கள்லாம் கூட நிறைய நடந்திருக்கு. அது கேஸ்கட்டால் மட்டும் வெடிக்கிறது கிடையாது. இந்த மாதிரி ஹோல்ஸில் அடைப்பு இருந்தால் கூட அது வெடிக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஊசி நூல் கோத்துட்டு அதை அந்த ஹோல்ஸில் விட்டு எடுத்தோம் அப்படின்னாலே அது உள்ளே இருக்கிற சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ அது நீங்கள் வாரத்தில் 1 நாள் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னாலே நமக்கு அந்த மாதிரி பிரச்சனை எப்போவுமே வராமல் பார்த்துக்கலாம். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5.
அடுத்ததாக குக்கரில் வர இன்னொரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்கட்னால வரும். இப்போ நான் 2 கேஸ்கட் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது, இன்னொன்று வந்து யூஸ் பண்ணாதது. அதாவது போயிடுச்சுன்னு எடுத்து வச்ச கேஸ்கட் தான் வச்சுருக்கிறேன். அது பாருங்கள், நான் மடக்கிறேன். மடக்கும் போதே வந்து தெரியும் உங்களுக்கு, கொஞ்சம் ஹார்டாக மடக்கிற மாதிரி இருக்கும். அதாவது மடக்க முடியும் நம்மளால், ஆனால் நம்ம மடக்கும் போதே அந்த ஃப்ளெக்சிபிள் இல்லாமல் இருக்கும். இதே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஈஸியாக மடக்க முடியும். அது வந்து நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டு கேஸ்கட்டையுமே வந்து இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள், ஹார்டாக இருக்குதா இல்லை ஃப்ளெக்சிபிளாக இருக்கா அப்படின்னு. இந்த மாதிரி ஹார்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் உடனே வந்து கேஸ்கட் வந்து மாற்றிடணும். இல்லைன்னா அதனால் வந்து பல பிரச்சனைகள் வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம செக் பண்ணுறது, கேஸ்கட் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு இந்த மெத்தடில் நம்ம செக் பண்ணிக்கலாம். அண்ட் கேஸ்கட்டை வந்து நம்ம தண்ணியில் போட்டு வைக்கலாம், இல்லைனா ஃப்ரீசரில் வச்சுக்கலாம், ரொம்ப நாளைக்கு உழைக்கும். ஸோ இதையுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.